ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது. பாருங்கள் எப்படி தலை இருக்குதுன்னு. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு. இந்த கீரை வந்து வயிற்றில் இருக்க பூச்சி புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்குது. இந்த கீரையை ஆஞ்சிட்டு இதில் இருக்க காயெல்லாம் எடுத்து ஒன்று பச்சையாக புளிக்குழம்பு வைக்கலாம், இல்லைன்னா இந்த காயை வந்து மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சா மணத்தக்காளி வத்தலுங்க. இதை வச்சு திரும்ப எப்போ வேணாலும் நம்ம புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. கீரை ஆஞ்சது இந்த மாதிரி காய் இருந்தால் விட்டுறாதீங்க, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரையும் ரொம்ப சத்தானது. முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் தோட்டத்தில் இல்லை வயல்வெளியில் இல்லை ஓரங்களில் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிற கீரையை விட்டுறாதீங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய் இருந்தால் காயை பறித்து மோரில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் வச்சு மறுநாள் வந்து வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையை வந்து நம்ம ஒன்று பொரியல் பண்ணலாம், இல்லைனா கடையில் செய்யலாம். ரெண்டுமே யூஸ் ஆகுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.